அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பில் செல்ஃப் கிரியேஷன் செய்து லைப்ரரி புக் அசைன் செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரோட சர்ச் பாரில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு என்டர் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ரீசெண்டாக ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணதுனால ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. அந்த இடத்துல வகுப்பு ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே வியூ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சிறார் திரைப்படங்களுக்கான ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அங்கே தெரியக்கூடிய இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறாவதா லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி மாடல் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். ஸோ கிளாஸ் அண்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிளாஸஸ் வந்து அங்கே உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் எந்த கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சராக எம்எஸ் போர்ட்டலில் அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டும். ஸோ அந்த கிளாஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கும். செல்ஃப் கிரியேஷன் அண்ட் புக் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து புக் வந்து இஷ்யூ பண்ண முடியும். கீழே ஒரு சில நோட் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ செல்ஃப் கிரியேட் பண்ணி புக் அசைன் பண்ணுறத 2 வாரங்களுக்கு அந்த மாணவர்கள் வந்து அந்த புத்தகங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் கிரியேட் பண்ணுறதுக்கு செல்ஃப் கிரியேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் லைப்ரரியில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பில் பதிவு பண்ண புத்தகங்களுடைய நேம் லிஸ்ட்டும் அந்த புத்தகங்கள் எத்தனை காப்பீஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் அங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த வகுப்பில் நீங்கள் எந்த வகுப்புக்கு வகுப்பு ஆசிரியரோ அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ரோல் காட்டுவாங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை, நீங்கள் புக்கு எத்தனை செல்ஃப் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை புக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாணவர்கள் தான் இருக்காங்க 8ஆம் வகுப்பில். ஸோ இந்த 5 மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃப் கிரியேட் பண்ணி புக் அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ புத்தகங்களுடைய நேமும் அது எத்தனை காப்பீஸ் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த புத்தகங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாதனை படைத்த சாரணா சிறுமியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் லைப்ரரியில் 2 காப்பீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே எத்தனை காப்பீஸ் இருக்கோ அந்த எண்ணிக்கையும் என்டர் பண்ணிக்கலாம், அல்லது அதை விட குறைவாகவும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 காப்பீஸ் இருக்குது, நீங்கள் 1 என்டர் பண்ணாலும் என்டர் பண்ணிக்கலாம், 2 என்டர் பண்ணாலும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காப்பீஸை விட நீங்கள் அதிகமாக என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அவைலபிள் புக்ஸ் 2 அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். அங்கே எத்தனை காப்பீஸ் இருக்கோ அதை விட அந்த எண்ணிக்கை அதை விட குறைவாக தான் நம்ம வந்து என்டர் பண்ணணும். ஸோ இது வந்து 1 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாலடியார் கூறும் நன்னெறிகள் அது 1 என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விடுதலை போராட்டத்தில் பெரியார் 1 3 என்டர் பண்ணியாச்சு. அடுத்து 4, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 5. ஸோ 8ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மாணவர்கள் இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 புக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ 6ஆவதாக நம்ம ஒன்று செலக்ட் பண்ணோம்னா இப்போ பாருங்கள் இங்கே 1 அப்படின்னு சொன்னோம்னா யூ ஆர் செலக்டிங் மோர் புக்ஸ் தான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது அந்த வகுப்புலேயே 5 மாணவர்கள் தான் இருக்காங்க, நீங்கள் ஆனால் 6 புக்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியா புக்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் செல்ஃப் கொடுத்துக்கிறணும். இப்போ மேரி கியூரி 2 காப்பீஸ் இருக்குது, அல்லது ஒரு சில புத்தகங்கள் வந்து 10 காப்பீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10மே கொடுக்கலாம். அந்த 10 காப்பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பில் இருக்க மாணவர்கள் ஏற்ற மாதிரி 8, 5 கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எங்கள் இந்த வகுப்பில் 5 மாணவர்கள் இருக்கிறனால நான் 5 புத்தகங்கள் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் செல்ஃபை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம்னா இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நீங்கள் செல்ஃப் கிரியேட் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு திரும்ப மறுபடியும் செல்ஃப் கிரியேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த புக்ஸ் வந்து எத்தனை காப்பீஸ் அப்படின்னு சொல்லி செல்ஃப் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிஸ்ட் வந்து காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் இத்தனை காப்பீஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய அந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டோட்டல் புக்ஸ் இன் செல்ஃப் 5, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5. இந்த மாதிரி நம்ம 5 மாணவர்களுக்கு 5 புக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு எந்த மாணவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிரியேட் பண்ண முடியாது.
எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த புக்ஸ் வந்து இன்னும் 2, 3 காப்பீஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் மற்ற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே காப்பீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மாணவர்களுக்கு நம்ம செல்ஃப் கிரியேட் பண்ணிட்டோம்னா வேற மாணவர்களுக்கோ அல்லது வேற வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அந்த வகுப்பாசிரியர் வந்து அசைன் பண்ண முடியாது. ஸோ செல்ஃப் கிரியேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணணும். அதுக்கு திரும்ப இங்கே தெரியக்கூடிய பேக் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் இஷ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 5 மாணவர்களுக்கு 5 புக்ஸ் அப்படின்னு சொல்லி செல்ஃப் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய 5 மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் வரும். நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா 5 புத்தகங்கள் வந்து அந்த நம்ம செல்ஃப் கிரியேட் பண்ண புத்தகங்கள் வரும். இதில் எந்த புத்தகங்களை அந்த மாணவர்களுக்கு வழங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்களை இந்த மாணவருக்கு நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஆட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த புத்தகம் வந்து அந்த மாணவருக்கு நேரம் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த மாணவரை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 புத்தகங்கள் இருந்துச்சு. ஒரு மாணவருக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 3 புத்தகங்கள் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாணவருக்கு எந்த புத்தகம் ஆட் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஒரு மாணவருக்கு வழங்கின புத்தகத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியக்கூடிய இன்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ மாற்றி கொடுக்குறதுனால நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே அசைன் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த அசைன் புக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். திரும்ப மறுபடியும் புக் இஷ்யூவை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மாணவர்களுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த புக்கெலாம் நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ அது வந்திருக்கும். நெக்ஸ்ட் சஃபுல் ரிமைனிங் அப்படின்னு சொல்லி அசைன் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை திரும்ப இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா தாங்கள் 2 வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே சஃபுல் பட்டனை பயன்படுத்த முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 திரும்ப மறுபடியும் 20/7/2025 தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ 20க்கு அப்புறமா தான் சஃபுல் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் சஃபுலை கிளிக் பண்ணும்பொழுது இந்த புத்தகங்களே அடுத்தடுத்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சஃபுல் ஆயிரும் மாறி இருக்கும். திரும்ப அந்த புத்தகங்கள் எல்லாம் அந்த மாணவர்களுக்கு கொடுத்து அந்த 2 வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள படிக்க சொல்லணும். ஃபைனலாக அங்கே தெரியக்கூடிய மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.